நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் கெய்னர் ஒல்லியா இருக்கிறவங்க நல்ல முறையில வெயிட் போடுறதற்கான ஒரு ப்ராடக்ட் வைக்கிறது லோட் ஆயிட்டு. ஸோ நியூட்ரிசார்ஜ் கெய்னரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல் பாக்குற யாராக இருந்தாலும் சரி உங்க லைஃப்ல, அது ஒரு பஸ் கண்டக்டராக இருக்கலாம், ஒரு லாரி டிரைவராக இருக்கலாம், ஒரு காலேஜ் போற பெண்ணா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இது ஒரு பெரியவங்களுக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால யோசிக்காம தாராளமா சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நோஞ்சா மாதிரி மெலிவா இருக்கிறவங்க மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் போட நல்லா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கத்தான் செய்வாங்க. அதற்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அவங்கள நம்ம நல்ல முறையில 100% அவங்க உடம்புல மசில்ஸை ஏற்ற முடியும். அதுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் எப்படி ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல எப்படி கொஞ்சம் மாத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அது கூட சேர்த்து அவங்க செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்க நியூட்ரிசார்ஜ் கெய்னரை எடுத்து யோசிக்காது. சரியா? இப்போ நியூட்ரிசார்ஜ் கெய்னர் நல்ல முறையில வெயிட் கெயின் ஆகுறதற்கான மசில்ஸ் வைக்கிறதற்கான பொறுப்பு. ஸோ எல்லாருமே வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்போம்னா, நல்லா சந்தோஷமா இருக்கணுங்க, நிம்மதியா இருக்கணுங்க, அதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உடம்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சரியா? ஸோ நல்ல உடம்புனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஹைட்டு அந்த வெயிட் இதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலை வந்து கூட்டி கொடுக்கும். தன்னம்பிக்கை யார் ஒருத்தவங்க நல்லா கரெக்ட் ஹைட்டு கரெக்ட் வெயிட் இருக்காங்களோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமா இருக்கும். திறமை கம்மியா இருந்தா கூட அந்த திறமை மிக்க பீப்புளா வந்து அவங்க காட்டிக்கிடுவாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டினா ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே மைக் எடுத்து பாடி பேசி ஆடுறது இல்லையே. பட் உட்கார்ந்துருக்க நிறைய பேர்ல திறமை இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? சிலர் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க. நம்ம பாட்டு பாடும்போது நினைப்போம், என்னடா இவங்களை விட நம்மளே நல்லா பாட்டு பாடுவோமே அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைப்பீங்க. சரியா? பட் நீங்க போய் பாடி இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு கம்மியா தான் பாடுவாங்க, நல்லா தான் பாடுவாங்க. ஆனா பாடிட்டு கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆடுறது என்ன பாடுறது என்ன அப்படிங்கிற மாதிரி துரு 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 துருன்னு சிலரை பார்ப்போம். அப்படி நல்லா துரு துருன்னு இருக்கிறவங்களை பாருங்களேன். அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும்னா, அது ரொம்ப குண்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாவா கரெக்டா இருப்பாங்க, ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கும். ஸோ அவங்களே அவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்படிதான் இருக்கணும். சும்மா இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இப்ப நீங்க ஆர்சிஎம்ல இருக்கீங்கன்னா, நீங்க ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் இது மாதிரி ஒருத்தங்க இருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். சரியா? அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். எந்த ஒரு கம்பெனில நீங்க வேலை பாக்குறதுனாலும் சரி, இப்ப ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க, காலேஜ்ல வேலை பாக்குறீங்கன்னா உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ப்ரெசன்ஸ் வந்து நம்ம காட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் எப்படி இருக்கும்னா உங்களால சாதிக்கிற முடியும். அப்படிதான் இருக்கணும். அப்ப ஒரு மைண்ட ஆக்டிவா வச்சுக்கிறதற்கு, நான் நல்ல தெளிவான சிந்தனையா யோசிக்கிறதற்கு ஆரோக்கியமான எனக்கு உடம்பு வேணுமா, உடம்புக்கும் மனதிற்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ், டைரக்ட் லிங்க். சரியா? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் எப்படின்னா, ஒரு சில ஸ்டேஜ்ல அவங்க அவ்வளவு அழகா துருதுருன்னு இருந்திருப்பாங்க. அவங்கதான் ஃபுல்லா ஃபர்ஸ்டா இருக்கும் காலேஜ்ல இதுலலாம். நல்லா ஆக்டிவா இருந்திருப்பாங்க. அடுத்தது யோசிச்சாங்க, கல்யாணம் இருக்கும், குழந்தை இருந்திருக்கும். அப்படியே அவங்களுடைய திறமையே மறைஞ்சு போன மாதிரி என்னமோ வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்கள ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரி இருக்கும். இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லா ஃபீல்டும் திருத்துருன்னு திறமைசாலியா இருப்பாங்க. அப்ப அந்த ஆரோக்கியம் உடம்புல இருந்து கம்மியாகும் போது நம்மள அறியாம நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவா இருக்கிறத குறைச்சுக்கிடுது. சரியா? அப்ப அந்த ஆக்டிவா இருக்கிறத குறைச்சுக்கிறதுனால இந்த மைண்ட்ல எல்லாம் உங்களுக்கு குழப்பம் வரும். ஒரு வகையான கவலை, ஒரு வகையான குழப்பம், எதையோ இழந்த ஒரு மனநிலை, இது எல்லாம் ஆரோக்கியம் இல்லாத உடம்புக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப உடம்புல உங்களுக்கு ஆரோக்கியம், தெம்பு, சத்துள்ள சாப்பாடு சாப்பிடல, ஸ்ட்ராங்கா இல்ல, அப்ப உடல் ஆரோக்கியமா இல்லைன்னா
என் மனசும் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்குமா, நான் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ல இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ். சரியா? ஏன்னா ஹெல்த்தி பாடியா இருக்கிறவங்களாலதான் ஆக்டிவா மைண்ட வச்சுக்க முடியும். அதனாலதானே நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு கிளாஸ்லயும், நீங்க யாரும் ஒருத்தவங்களை பதற்றமா, குழப்பமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, ஏதோ ஒரு கவலையில நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு டிவிஎம்எஃப் கொடுங்க, கூட நியூட்ரிசார்ஜ் DHA200 இதெல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க. அவங்க ஏதோ 20 லட்சம் கடனோ, பொண்ணு கல்யாணம் நடக்கல, யாரோ இறந்துட்டாங்க, இந்த பிரச்சனையே நம்மளால தீர்க்க முடியாது. நம்ம போய் 20 லட்சத்தை தீர்க்க முடியாது. ஆனா நம்மளால அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, 20 லட்சம் தானே அப்படிங்கிற அளவு அவங்க மைண்ட மாத்தக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் பொருட்களை கொடுக்கணும். ஆரோக்கியத்தை அப்படியே அவங்களுடைய உடம்புல ஏத்திட்டோம் நினைச்சுப்பாங்க. அவங்க மைண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுங்கிறதுனால ஹெல்த்தி பாடி தான் ஒரு நம்மள மைண்ட வந்து நல்ல நிலைமையில வச்சிருக்கோம், ஆக்டிவா வச்சிருக்கோம். ஸோ ஹெல்த்தும் நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மைண்டும் டேரக்ட். சரியா? அப்ப ஃபிட்டான பாடினா என்ன? எல்லாருக்குமே நல்ல ஒரு உடம்பு, பட் ஃபிட்டான பாடினா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஒருத்தர் பிஎம்ஐ வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். சரியா? சோ பிஎம்ஐ எதுக்கு செக் பண்ணணும், அப்பனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க கிடையாது. நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதுதான் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பிஎம்ஐ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்க வேண்டியது அவசியம். குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, இதை பார்க்க சொல்லணும். குண்டா இருக்கிறவங்களுக்கும் பார்க்க சொல்லணும், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் பார்க்க சொல்லணும். சோ பிஎம்ஐ எல்லாரும் செக் பண்ண வேண்டியது அவசியம். நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லிருக்கேன் எப்படி செக் பண்ணணும்னு. செக் பண்ண தெரியாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணும் கிடையாதுங்க. நம்மளுக்கு வெயிட் பாக்குற மிஷின் மாதிரி ஹைட்டும் வெயிட்டும் செக் பண்ற மிஷின் இருக்கும் இல்லையா, அதுல நின்று பார்க்கும்போது உங்களுடைய பிஎம்ஐ எவ்வளவு அப்படிங்கறத காட்டிடும். இந்த ஹோட்டல்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல மேம் பார்க்க முடியல அப்படின்னா, பாடி ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அதுல உங்களுடைய பிஎம்ஐ இருக்கும். இல்லையே அந்த பாடி ஸ்கேனரே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க உங்களுடைய போன்ல கூகுள்குள்ள போங்க. இப்ப நான் ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பிஎம்ஐ எவ்வளவு அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கலாம். சரியா? இருங்க நான் காட்டுறேன். எல்லாருக்கும் கூகுள் போறீங்க, அதுல போய் பிஎம்ஐ ஆன்லைன் அப்படின்னு சும்மா டைப் பண்றீங்க. டைப் பண்ணோன்னா நிறைய வெப்சைட் வந்து அதுல உங்களுக்கு விருப்பப்பட்டது எதுவோ நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஆன்லைன் இதை வந்து உள்ள போய் நான் உங்களுக்கு பாக்குறேன். அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க. இதுதான் இதுதாங்க பிஎம்ஐ செக் பண்றதுக்குரிய வெப்சைட். இது சாட் பாக்ஸ்ல வந்து நான் போட்டு விடுறேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதோடைய இப்ப நான் காட்டுறது அப்படியே உங்க போன்லயே நீங்க பாத்துக்கலாம். சரியா? நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் போட்டு விட்டுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து வந்துடும். சரியா? சோ இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிஎம்ஐ எவ்வளவு, எல்லாரும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. எல்லாரும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ உங்களை இதுல போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹைட் தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. இன்ச் டேப் இருக்கான்னு பாருங்க, வீட்டுல ஸ்கேல் இருக்கா அப்படின்னு பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க சுவரில் நின்று உங்களுடைய ஹைட் எவ்வளவு அப்படிங்கறத சென்டிமீட்டர்ல அளந்துட்டோம். சரியா? சோ இதுதான் அந்த வெப்சைட். இதான் நம்ம வந்து நம்மளுடைய கரெக்டா நம்மளுடைய பிஎம்ஐ இருக்கிறாங்க செக் பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல பார்த்து
இயர்ஸ்னா அமெரிக்கால அவங்க கிலோகிராம் சொல்ல மாட்டாங்க, வெயிட்ட பவுண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ அதனால அது மாதிரி கால்குலேஷன் இருக்கும். நம்ம வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து மெட்ரிக் யூனிட்க்கு போறீங்க, உள்ள போய் உங்க வயசு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப வந்து ஒரு 20 வயசு, சரியா? 20 வயசு ஒரு ஃபீமேல். அவங்களுடைய ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்காங்க. அந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூட்ரி சார்ஜ் கெய்னர் இருக்கிறதுனால வெயிட் கம்மியாவும் கொடுத்து காட்டுறேன், வெயிட் கூடயும் உங்களுக்கு பாக்குறேன். சரியா? 20 வயசு ஒரு 10 லேடிஸ் ஃபீமேல். அவங்க ஹைட்டு 150 சென்டிமீட்டர். அவங்க வெயிட் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 42 கிலோ இருக்காங்க. இந்த 42 கிலோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கேல்குலேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இதே இந்த வெப்சைட் உரிய லிங்க் நான் இப்ப சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருமே உங்களுடைய வயசையும் நீங்க வயசு இதை போட்டு உங்களுக்கு இப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ சுதா மேம் வந்து ரொம்ப சவுண்ட் லோவா இருக்கு. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, செக் பண்றேன். நான் செக் பண்றேன், திரும்ப எனக்கு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, சவுண்ட கூட்டிக்கிறேன். கம்மியா தான் இருக்கு. இப்ப நல்லா கேக்குதா மேம்? நான் பேசுறது இப்ப நல்லா கேக்குதான்னு சொல்லுங்க. ஹலோ 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 இப்ப இருக்கு மேம். இப்ப நான் பேசுறது நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குதா? சார் இப்ப நல்லா கிளியரா கேக்குதா? ஓகே மேடம். கிளியரா மேடம். தேங்க்யூ சார். அப்டேட்டா இருக்கு, அதனால முன்னாடி நான் வச்சிருக்க செட்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. தேங்க்யூ. சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வெப்சைட் லிங்க் அனுப்பிச்சேன் இல்லையா சாட் பாக்ஸ்ல, எல்லாருமே உங்களுடைய ஹைட், உங்களுடைய வயசு, உங்களுடைய ஜெண்டர் கொடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க. அது எந்த மாதிரி காட்டுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை செக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது நல்லது. நீங்க யாரையாச்சும் பார்த்தா கூட உங்ககிட்ட பாடி ஸ்கேன் மிஷின் இல்ல மேம், எனக்கு வேற இல்ல அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு நம்ம இது மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். சரியா? சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு கிலோ கூடணும், எவ்வளவு வெயிட் குறையணுங்கிறதையும் இப்ப பாருங்களேன். ஒரு 20 வயசு பெண், அவங்க வெயிட் வந்து 35 கிலோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அவங்களுக்கு கால்குலேட் பண்ணனா பாருங்க, பிஎம்ஐ எவ்வளவு வருது? 15. அவங்க எவ்வளவு கெயின் பண்ணணும் வெயிட்? 5 கிலோ. இப்ப இந்த பெண் இன்னும் ஒரு 5 கிலோ கூடலாம் போதும், சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட் காட்டுது. இதே மாதிரி நான் இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு 42 வயசு பெண், அவங்க வந்து 85 கிலோ அப்படிங்கிற மாதிரி போடுறேன். 150 சென்டிமீட்டருக்கு அவங்க 85 கிலோ அப்படிங்கிற மாதிரி போடுறேன். சோ எப்படி காட்டுது அப்படின்னு பாருங்களேன். கால்குலேட் பண்ணோம்னா பிஎம்ஐ எவ்வளவு காட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய பிஎம்ஐ 37.8. சரியா? 37.8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூட. பிஎம்ஐ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25க்குள்ள இருக்கிறதா நார்மல். அதுல உங்களுக்கு பச்சை கலர்ல காட்டியிருக்க பாத்தீங்களா? இந்த பச்சை கலர்ல காட்டுறது மட்டும்தான் நார்மல். மீதி பச்சை கலருக்கு கீழே 18.5க்கு கீழே இருந்தாலும் நார்மல் கிடையாது,
25க்கு மேல இருந்தால் நார்மல். இவங்களுக்கு பிஎம்ஐ 37.8ன்னு காட்டுது. ரொம்ப வெயிட் கூட இருப்பாங்க. இவங்க எவ்வளவு வெயிட் கம்மி பண்ணணும்னா 28.7 கிலோ அவங்க உடம்புல இருந்து குறைக்கணுங்கிறதையும் காட்டுறது. சோ எல்லாருக்குமே ஒருக்க நம்ம பிஎம்ஐ எவ்வளவுன்னு செக் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அப்ப 18.5க்கு கீழே இருந்தா அண்டர் வெயிட், 25க்கு மேல இருந்தா ஓவர் வெயிட். இதுக்கு இடைப்பட்ட வேலையில நீங்க பாத்துச்சுன்னா நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப 18.5க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னரை நம்ம கொடுக்க போறோம். உடம்புல இருக்கிற கொழுப்பு எவ்வளவு அப்படிங்கறது அக்யூரேட்டா உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு அது பாடி ஸ்கேனர் மிஷின் மட்டும்தான் நமக்கு துல்லியமா பார்க்கும். மசில்ஸ் எவ்வளவு இருக்கு, கொழுப்பு எவ்வளவு இருக்கு, நீர் சத்து எவ்வளவு இருக்கு, போன் டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஒருத்தவங்க உடம்புல எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கும். பாடி ஸ்கேனர் இது எல்லாத்தையும் காட்டும் அப்படிங்கிறது கூட நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. இது வரைக்கும் பாடி ஸ்கேனர் வாங்காதவங்க ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது. 3500 நமக்கு கிடைச்சிருது. இதுல 10க்கும் மேற்பட்ட ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து நல்லாவே டிடெக்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம். சரியா? அதுல 4 ரீடிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எதெல்லாம் கேட்டீங்கன்னா, கொழுப்பு. ஒரு மனிதனுடைய உடம்புல கொழுப்பு எவ்வளவு இருக்கு, மசில்ஸ் எவ்வளவு இருக்கு, போன் டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிஎம்ஐ என்னது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரீடிங்ஸ். இத பாடி ஸ்கேனர்ல பார்க்கும். பாடி ஸ்கேனர் என்கிட்ட இல்லைங்கிறவங்க பிஎம் செக் பண்றது எப்படி நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணணும்னா ப்ளீஸ் பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பாடி ஸ்கேனர்ல செக் பண்ணுங்க. பிஎம்ஐ கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கெய்னர் வந்து கொடுக்க போறோம். சரியா? அகைன் இருக்கு. பிஎம்ஐ கம்மியா இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிஎம்ஐ கரெக்டா வரும். சரியா? ஸோ அப்போ ஒரு மனுஷனுடைய உடம்புல கொழுப்பு மசில்ஸ் இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரீடிங்ஸ் எல்லாம் தனியா பாடி ஸ்கேனர் இருக்கும்போது டீட்டெயில்டா எடுப்போம். நான் அம்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். பிஎம்ஐ 18.5 இருந்து 25. கொழுப்பு ஆண்களுக்கு 20ல இருந்து 25% இருந்தாதான் குட். சரியா? மசில்ஸ் 45% மேல இருக்கும். இதுவே பெண்களுக்கு பிஎம்ஐ 18.5ல இருந்து 25 இருக்கும். கொழுப்பு 25ல இருந்து 30% இருக்கும். மசில்ஸ் 30% மேல இருக்கும். சரியா? இது எல்லாம் கம்மியா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை, கூட இருக்கிற பிரச்சனை. கம்மியா இருந்தா அப்படிங்கிற பிரச்சனை ஆகும். அதான் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கூட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடயட்டும் சேர்த்து கொடுப்பேன் எப்பவுமே. நியூட்ரிசார்ஜ் கெய்னரும் நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடயட்டும் உடம்புக்குள்ள போய் 100% ரிசல்ட் தெரியும். 3 மாசத்துலயே உங்களுக்கு கண்கூடான வித்தியாசம் தெரியும். அவ்வளவு அழகா ஷைன் ஆகி பியூட்டிஃபுல்லா வருவாங்க. சரியா? பிசிக்கல் வீக்னஸும் ஒரு இருக்காங்க. உடல் ரீதியா அவங்க ரொம்ப நோஞ்சானா இருக்காங்க. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இஸ் இட் எ மேஜர் ப்ராப்ளம்? இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிக்கிட்டா எஸ். ஏன்னா உடம்பு உள்ள இயங்குறதற்கு சரியா உள்ள இருக்கிற 207 எலும்பு, உங்களுக்கு அதுக்கு மேல இருக்க தசைகள், உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இயங்கணும்னா ரத்தம் கரெக்டா இருக்கணும், ஹீமோகுளோபின் கூட இருக்கணும், போன் டென்சிட்டி அது அடர்த்தியா 3 கிலோக்கு மேல இருக்கணும், அதுக்கு மேல மசில்ஸ் இருக்கணும். இது எல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம உடம்பா இயங்க முடியும். அதேதான் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கூட இருக்கும். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு அதிகமா இருந்தாலும் உடம்பு ரொம்ப பிரச்சனை, நீர் சத்து கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. இது மாதிரி குண்டா இருந்தாலும் பிரச்சனை பண்ணும், ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை பண்ணும். ஒல்லியா இருந்தா உங்களுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க. முதலாவது மெயினா சொல்லக்கூடியது உடல் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு
ஈஸியா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணவே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப உங்க பொண்ணுக்கு வந்து வரன் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பையன் வந்து ரொம்ப நோஞ்சா மாதிரி பெரிய போட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றது? உங்க பொண்ணு கொஞ்சம் ஆட்ட சாட்டமா இருக்குமா நல்லா. பையன் வந்து ரொம்ப தெளிவா உடல் நோஞ்சானா இருப்பான். வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிப்போம். சரியா? அப்ப என்ன ஆகுது? ரொம்ப மெலிவா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகுறதே தடைபட ஆரம்பிக்குது. அடுத்தபடியாக வேலை. அவங்க ஒரு வேலைக்கு போறாங்கன்னா, நெறைய வேலைகள்ல நான் உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு என்ன மாரி இருக்கணும்னா, கொஞ்சம் அழகா, சரியா? கொஞ்சம் கலரா, அழகா கரெக்ட் ஹைட், வெயிட்டா இருக்கிறவங்க தான் வேலைக்கு எடுக்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வேலை. சரியா? நான் ஒரு ரிசப்ஷன்ல நான் ஒரு பொண்ண உட்கார வைக்க போறேன். நான் வந்து காசு கேட்டு அனுப்ப போறேன். அப்ப இந்த பையன் வந்து நோஞ்சானா இருந்தா யார் இவரை பார்த்து 200 திருப்பி கொடுப்பா? இந்த பொண்ணு இப்படி இருந்துச்சுன்னா வர்றவங்க நுழைய போதே கம்பெனிய என்ன நினைப்பாங்க? வேணாம்ப்பா அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறவங்கள நிறைய வேலைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா எடுக்க மாட்டேங்கிறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாவும் மெலிவா இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மெலிவா இருக்கிறவங்கள நீங்க ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நியூட்ரி சார்ஜ் கெய்னர் எடுக்கிறதுனால சரியான உடல் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி மசில்ஸ தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா என்ன பண்ணுங்க, நியூட்ரி சார்ஜ் கெய்னரை கொடுங்க. நியூட்ரி சார்ஜ் கெய்னரை கொடுக்கறதுனால அவங்க படிப்படியா அந்த மசில்ஸ் எல்லாம் கூடி வெயிட் கெயின் ஆகுறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை அவ்வளவு உள்ள பிறக்கும். அவங்க புதுசா பார்ப்பாங்க. சரியா? வாழ்க்கையே திசை மாறுற அளவு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்க அட்லீஸ்ட் நியூட்ரிஷன் ட்ரெய்னர் மட்டும் கொடுக்க விட்டுறாதீங்க. ஏன்னா அது மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சும்மா கேலி கிண்டல் பண்றது. ஒருத்தங்க பண்ணா ஓகேங்க. உங்க முன்னாடியே அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். பட் இதே இது தொடர போகுது திரும்ப திரும்ப. இதே மாதிரிதான் தொடர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கு. அவங்களே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு வகையான கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, தெளிவா இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. உடல் ரீதியா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, மன கஷ்டம் உண்டாகிறது உறுதி. உடல் ரீதியா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நீங்க நோஞ்சா மாதிரி ஒருத்தர்ல பாத்தீங்கன்னா நீங்களே பக்கத்துல போய் உட்காந்து எனக்கு நீங்க ஒரு 5 கிலோ போட்டா சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கு. 5 கிலோ போடணும் நீங்க உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆமாங்க நானும் ட்ரை பண்றேன் முடியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் கெய்னரை வந்து கொடுங்க. வந்து தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு மேல வந்து எடுக்க சொல்லுங்க. வெயிட் வர வரைக்கும் உங்க பிஎம்ஐ படி ஒரு 5 கிலோ போடணும். 5 கிலோ வர வரைக்கும். ஒரு 4 கிலோ போடணும். 4 கிலோ வர வரைக்கும் எடுத்துக்க சொல்லுங்க. கூட சேர்த்து நம்ம செய்யறது எல்லாத்தையும் அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லி புரிய வைங்க. இதையும் சேர்த்து பண்ணிருங்க. சரியா? இப்ப இன்னும் வேற என்னங்க பிரச்சனை? ஒல்லியா இருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது போதுமான மசில்ஸ் எல்லாம் இல்லாததுனால அவங்களுக்கு உடம்பு ரொம்ப அலுப்பு தட்டும். முன்னாடி மாதிரி அவங்களால வேலை அப்படிங்கிறது அவங்களால பார்க்கவே முடியாதுங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும். பட் அவங்களால வேலையை வந்து பார்க்க முடியாது. ரொம்ப ஒல்லியா மெலிவா இருக்கிறதுனால எல்லாரும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நிறைய இடத்துல தோத்து போனதுனால அவங்க அறியாம ஒரு பயம் ஆகும். ஐயோ தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆஹ் நம்மளுக்கு இதுல போய் எதுக்கு வேஸ்டா நம்ம போய்கிட்டு அப்படின்னு சிலர் வந்து பங்கேற்கவே மாட்டாங்க நிறைய இதுல. அப்படியும் போனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய திறமை வெளிக்காட்டுறது 100% வந்து பண்ணுவாங்க. ஐயோ நம்ம இதை தோத்துருவோமோ, நமக்கு இந்த வேலை கிடைக்காதோ, இந்த பெண் நம்மள வேணான்னு சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். தன்னம்பிக்கையே இருக்காது. அவங்களே அவங்களை கொஞ்சம் லோவா எஸ்டிமேட் பண்ணுவாங்க. சரியா? நல்லா திறமை இருக்கும். பட் இல்ல எனக்கு அவ்வளவு தெரியாது, இல்ல எனக்கு இது அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்கள கம்மி பண்ணிக்கிறாங்க. இது நடக்கும். சரியா?
இப்ப இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிசிக்கல் வீக்னஸ் அவங்களுக்கு ஒரு நாள் பயங்கரமா டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும். சரியா? ரொம்ப லோன்லியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே அவங்களை தனிமைப்படுத்திக்கிடுவாங்க. சரியா? யார்கிட்டயும் வெளிப்படையா பேசாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசலாம். இப்படி இருக்கிறது அவங்களுக்கு ஆஹ் வர ஆப்பர்ச்சுனிட்டியும் போகுது, மேரேஜ் ஃபீல்ட்லயும் போகுது, வேலை பார்க்கறதுலயும் போகுது. ஏன்னா அவங்களுடைய வீக்கான பிசிக்கல் பாடினால இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு தெரியாது. இத கூட்டுறது ரொம்ப ஈஸி. கெய்னர் வச்சு சரியா? மொத்த உலகத்திலையும் இந்தியாவுல அண்டர் வெயிட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம 2வது இடத்துல உலகத்துல. ஒண்ணு இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க, ஓவர் வெயிட்டா, இல்லாட்டி ரொம்ப வெயிட் கம்மியா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப்ஐயும் நியூட்ரிசார்ஜ் கெய்னரையும் ரொம்ப ஈஸியா நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம பாக்குற எல்லாருமே ஒண்ணு ரொம்ப வெயிட் கம்மியா இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப கூட. சரியா? சிலர் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒல்லியா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. அவங்கலாம் பாக்குறது சூப்பரா இருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஒன்ஸ் பிஎம்ஐல பாடி ஸ்கேன் மிஷின்ல ஏறி நின்று பார்த்தாதான் தெரியும், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கூட கொழுப்பு உடம்புல அதிகமா இருக்கும். சரியா? சோ யாரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இவங்க கரெக்டா இருக்காங்க, இவங்க எதுவுமே செய்யாதுன்னு நீங்களே உங்க உடம்ப ரேட் பண்ணிக்கிடாதீங்க. அண்டர் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா இருந்தா எந்த மாதிரி கொழுப்பை குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. 102 மில்லியன் ஆண்களும் 101 மில்லியன் பெண்களும் அண்டர் வெயிட்டா. சரியா? அப்ப 40% மக்கள் அண்டர் வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க நியூட்ரிஷன்ஸ் கெய்னரை கொடுக்கறதற்கு ஈஸியா இருக்கு. கிட்டத்தட்ட 21 கோடி மக்கள் அண்டர் வெயிட்டா இருக்கு. சரியா? அண்டர் வெயிட்டா இருக்கிறதுனால ரிஸ்க் தான் உடம்புக்கு பிரச்சனை பண்ணும். சரியா? அப்படி என்னங்க பிரச்சனை பண்ணும்? அண்டர் வெயிட்டா இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும், அதனால பார்க்க முடியாது. முடியெல்லாம் பார்த்து ரொம்ப டல்லா, ட்ரையா, டேமேஜ்டு ஹேரா இருக்கும். சரியா? அப்படி டேமேஜா இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமே உடையிறது, முடி சத்து இல்லாம இருக்கிறது, இப்படி இருக்கும். சரியா? அடுத்து மசில்ஸ் ரொம்ப இல்லாததுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருக்கு. ரொம்ப மெலிவா இருக்கிறது. ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ் ஏதாச்சும் ஒண்ணு அடிக்கடி அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? சோ ஒரு சளி, ஜலதோஷம், அவங்க உடம்புல காய்ச்சல், கை கால் வலி, வயிற்று வலி, இது மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே டயர்டா ஃபீல் பண்றோம். அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்கு. சரியா? சோ அப்ப அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இப்படிதான் வெயிட் போடாது, அவ்வளவுதான், இதே மாதிரிதான் இருக்கும், எடன் உடல் வாகை அப்படிதான், எனர்ஜி எல்லாம் இருக்கவே இருக்காது, என்னால ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது, எனக்குரிய திறமை அவ்வளவு கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. திறமை இருக்கு, வெயிட் போட முடியும். உங்களுக்கு உடம்புக்கு ஒரு 4 கிலோ கூட்டாலே நீங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். இதை நம்ம நியூட்ரிஷன் செய்யறதுக்கு முக்காவாசி பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. பெண்களுக்கு menstruation correct ஆ இருக்க முடியும், irregular-ஆ இருக்கும். சரியா? ஏன்னா அந்த ரத்தம் இதெல்லாம் மசில்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு menstruated ப்ராப்ளம், மேபி irregular-ஆ இருக்கும், இல்லாட்டி ப்ளீடிங் வராம இருக்கும், ஓவர் ஹெவியா பெயின் பயங்கரமா இருக்கும். இந்த 4ல ரொம்ப மெலிவா இருக்கிறவங்களுக்கு irregular பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கும். 4 days அவங்கள வேலை செய்யும், டெம்பே இருக்காது, இல்லாட்டி வாமிட்டிங், இல்லாட்டி அவங்களுக்கு பயங்கரமா பெயின் இருக்கும், ஓவர் ப்ளீடிங்கா இருக்கும், ப்ளீடிங்கே இல்லாம இருக்கும், irregular ஆயிருக்கும். கேட்டு வேணா பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா? அடுத்தபடியாக என்ன பிரச்சனை ரொம்ப தெளிவா இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். இதை பொதுவா யாருமே வெளிப்படையா பேசுறது இல்ல. பட் இது இருக்கும் பட்சத்தில் அவங்க இதனாலேயே அவங்க லைஃபே பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் போல. ஏன்னா செக்ஷுவல் அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். சரியா?
அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லாம போயிடுதா? அப்ப இம்பார்ட்டன்ஸியா ஆயிடும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா தான் வேற எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போகும். சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு ரெண்டையும் பூர்த்தி பண்ணாதான் இந்த மேரேஜ் லைஃப் கரெக்டா இருக்கும். அப்ப இது நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகுறதுக்கே ரீசன் இருக்குது அப்படிங்கிற போது வேற ஏதோ பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. பட் இது கரெக்டா இருந்தாலே உங்களுக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அவங்களுக்கு பயங்கர எனர்ஜி வேணும், சீக்கிரமே கன்சீவ் ஆகுறதுக்கு அவ்வளவு பவர் இதெல்லாம் குவாலிட்டி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பாட் குவாலிட்டி எக் குவாலிட்டியை கூட்டணும் அப்படிங்கிற போது அந்த உடம்புல சத்து இருந்தாதானே உங்களுக்கு செக்ஷுவல் ரிலேட்டட் பிரச்சனை வராம அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸியா தடுக்கிறதற்கும் உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் அருமையா ரிசல்ட். ஏன்னா காட்டுறேன் உள்ள மூலிகைகளை போய் சேர்த்துரும். ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணும் உடல் மெலிவா இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு, சத்தே இல்ல, பார்த்தாலே தெரியுது. பட் இப்ப எல்லாரும் அது ஒரு பேஷனா கன்சிடர் பண்றாங்க. கரெக்ட் வெயிட் இருக்கு, இல்லாட்டி இட் இஸ் நாட் நார்மல். சோ அவங்க கல்யாணம் ஆகும்போதே உடல் மெலிவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒன்ஸ் கன்சீவ் ஆகுறதே பிரச்சனை ஆயிருக்கு கிடையாது. இல்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சீவ் ஆகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க பிரச்சனை வரும்னா போதுமான ரத்தம் இருக்காது, சத்து இருக்காது, தெம்பு இருக்காது. அந்த பேபியோடைய டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் அம்மா ஒல்லியா இருக்கிறத. பேபியோடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட் முழுமையா வச்சிருக்காரு. பேபி வந்து ப்ரீமெச்சூர் டெலிவரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, குறை பிரசவம் ஆகுறது. சரியா? ஒன்ஸ் அந்த ஒரு 8 months எல்லாம் பேபி பிறந்துச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்த்து இதாகும். அடுத்து அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல லைஃப் ஒரு பிரச்சனையா உடல் ரீதியாக வரும். இது எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாட்டி ஒரு பையன் 19 வயசுல பாக்குறேன், காலேஜ் படிக்கிற பையன் அம்மாட்ட அப்பா கிட்ட போய் பேசு. நம்ம 3 வருஷத்துல பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கல்ல, அப்புறம் என்ன இவ்வளவு ரொம்ப குட்டி பிள்ளை மாதிரி வச்சிருக்கீங்க? இன்னும் ஒரு 5-6 கிலோ கண்டிப்பா கூடுங்கம்ல. உடனே கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கணும்னா பாப்பா உடம்புல தெம்பு வேணும்லன்னு சொல்லுங்க அவங்க அம்மாக்கு. இதை சொன்னாலே போதும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். நியூட்ரிசார்ஜ் கெய்னரை கண்டிப்பா கொடுக்கணும். அதுவும் மெயினா காலேஜ் போற அந்த ஏஜ்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் உடல் மெலிவா ரொம்ப நோஞ்சா மாதிரி இருந்தாங்கன்னா கொடுங்க. அவங்களுடைய லைஃபுக்கு அடுத்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா இருக்கும். ப்ரீமெச்சூர் டெலிவரிஸை தடுக்கும். சரியா? அடுத்து பொதுவா பெண்களுக்கு, அதுவும் உடல் மெலிவா இருக்கிற பெண்களுக்கு போன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. அவங்களுக்கு உடம்புல போன் டென்சிட்டி, போன் எவ்வளவு வெயிட் 3 கிலோவுக்கு மேல இருக்கும். பட் முக்காவாசி பெண்கள் 1.8 2 இவ்வளவுதான் போன் வெயிட்டோட இருக்காங்க. அதுவும் உடல் மெலிவா இருக்கிறவங்களுக்கு அந்த போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால போன் ரிலேட்டட் பிரச்சனையும் இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு சீக்கிரமே பிராக்சர் ஆகுது, எலும்பு தேய்மானம், வெள்ளியா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதற்கு காரணம் ரொம்ப உடல் மெலிவா இருக்கிறது தான் காரணம். சரியா? அப்ப இவ்வளவு நேரம் உடல் மெலிவா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நம்ம மைண்ட் என்ன சொல்லும்னா, எப்பவுமே நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்க போறோம்னா சரியான வழி எதுன்னு தேர்ந்தெடுக்கிறது தான் அது ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க உடல் மெலிவா இருக்கும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லாட்டி நீங்களே கூட தவறான முடிவுகளை எடுக்கணும். அது என்னங்க தவறான முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நினைக்கிறது வெயிட் போடுறதும் கஷ்டமே கிடையாதுப்பா, பிடிச்சத நல்லா சாப்பிடு அப்படின்னு. நல்லா உங்களுக்கு ஜங்க் ஃபுட் எல்லாமே சாப்பிடாதான் மெலிவா இருக்கீல அப்படிங்கிற மாதிரி தவறான பாதையை சிலர் மாட்டுவாங்க. நீங்க கூட தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப simple. சரியா? ஏன்னா உங்க உடம்பு ரொம்ப மெலிவா இருக்கு, நீங்க இஷ்டத்துக்கு நான் வந்து ஒல்லியா தானே இருக்கேன் அப்ப என்னன்னாலும் சாப்பிடலாம்னு அர்த்தம் கிடையாது. நானா இருந்தாலும் நல்லா சத்துள்ள சாப்பாடு தானே சாப்பிடணும். நீங்களாட்ட இல்ல ஜங்க் ஃபுட்டையா சாப்பிட்டு இருக்கிற உடம்பை இன்னும் கெடுத்துக்கிட கூடாது. சரியான முறை என்ன? சத்துள்ள சாப்பாடை சாப்பிடுங்க, லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்துங்க. ரிசல்ட் கிடைக்கும். நியூட்ரிசார்ஜ் கெய்னரோட சேர்த்து 100% ரிசல்ட் கண்டிப்பா தரும். சரியா? சரியான முறைதான் என்னங்க?
வெயிட் கூடணும் அப்படிங்கிறது நமக்கு வெயிட் மிஷின்ல ஏறினா உடனே உனக்கு 10 கிலோ கூடிருச்சு அப்படி கிடையாது. உள்ள மசில் மாஸ் கூடணும். சரியா? அப்ப உங்களுக்கு மசில் மாஸ் கூடி வெயிட் கூடணுமே தவிர கொழுப்பு எந்த விதத்திலயும் நம்ம உடம்புல கூடுறதே இல்லை. கொழுப்பை நீங்க ஏத்திடக்கூடாது. உள்ளேயேதான் இருக்கீங்க, அதுக்காக நான் கொழுப்பை ஏத்திக்கிறேன்னு கிடையாது. அது கெட்டதை வந்து நீங்க ஏத்திக்கிறீங்க. அது மிகவும் தவறான ஒண்ணு. சரியா? என்ன பண்ணணும்? இதற்கு என்ன தீர்வு? நியூட்ரிசார்ஜ் கெய்னர் எடுக்கிறது மூலியம் மசில்ஸ் கூடும். மசில்ஸ் கூடி பட் கொழுப்பு கூடும். இதுதான். அப்படி மசில்ஸ் கூடுறவங்களுக்கு சரியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தங்களை பாக்குறீங்க, ரொம்ப பெரியப்பாலாம் இல்ல, கொஞ்சம் 4 கிலோ போட்டா நல்லா இருக்குங்க, பூசினாப்ல இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கும் கொடுங்களேன். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பெட் கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா 3 மாசம் இதை எடுத்துக்கோங்க. கூட நியூட்ரிசார்ஜ் பொறுத்தோட எடுத்துக்கோங்க. கூட நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் சொல்லி கொஞ்சம் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள பாருங்களேன். அந்த வெயிட் வந்து உள்ள மசில்ஸ் ஏறி ஒரு 4 கிலோ ஒரு 5 கிலோ போடுற பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஆகுவாங்க. இந்த உடல் மெலிவா இருக்கிறதுனால கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. சரியா? பட் அந்த தெம்பி ஏறி உள்ள ரத்தம் எல்லாம் ஊறி ஹீமோகுளோபின் எல்லாம் கூடி அந்த மசில்ஸ் கூடின உடனே இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா பாக்குறதுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் சரியா சூப்பரா இருக்கும். இதுதான் ஐடியல் பாடி வெயிட். கரெக்ட் முறையில வெயிட் கூடுச்சுன்னா அவங்களுடைய பெர்சனாலிட்டி வந்து அபாரமா கூடும். இதனால அவங்களுடைய சான்சஸ் கூடுதல கல்யாணத்துக்கு வர பாக்குறது. நிறைய பேர் கூடுறாங்க, போட்டி போடுறாங்க, வேலை கிடைக்குது, தெம்பு கிடைக்குது, ரத்தம் ஊறுது, நிறைய பிரச்சனைகள் சரியாகுதுங்கிற போது நியூட்ரிசார்ஜ் கெய்னர் இருக்கணும். நியூட்ரிசார்ஜ் கெய்னரோட கூட என்ன நான் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சத்து வந்து நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். வெயிட் கெயின் பண்ற இடத்துல கார்போஹைட்ரேட் வந்து நல்லது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வெயிட் போட்டவங்களுக்கு நீங்க எப்பயும் ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க, கூட ஒரு இட்லி எப்பயும் நீங்க வந்து சாப்பிட்டு அடுத்து 9 o'clock சாப்பிட்டுப்பீங்க, அடுத்து 2 o'clock தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன் பிட்வீன் ஒரு 10:30 மணி ஒரு கப் ஃபுல்லா ஒரு சுண்டல், அப்படி இல்லையா ஒரு 2 சப்பாத்தி, நிறைய காய்கள் வச்சு ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு பனானா, ஒரு டம்ளர் பால், இது மாதிரி ஒரு முட்டை, இதுக்கப்புறம் கேப் விடாம ஒரு 10:30 மணிக்கு ஏதாவது அப்படி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. வெறும் கம்மியா சாப்பிடாதீங்க. அடிக்வேட் புரோட்டீன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்கு நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு புரோட்டீன் கொடுக்கணும். 50 கிலோனா 50 கிராம் கொடுக்கணும், 60 கிலோனா 60 கிராம் கொடுக்கணும், 30 கிலோனா 30 கிராம் கொடுக்கணும். சரியா? அவ்வளவு நீங்க கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். நியூட்ரிஷியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சரியான முறையில யாராக இருந்தாலும் வெயிட் கூடுறதும் சரி, வெயிட் கம்மியாகிறதும் சரி, 2 இல்லாட்டி 3 கிலோ தான். ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு 2 கிலோ போடுங்க, 3 கிலோ போடுங்க, 2 கிலோ போடுங்க, மேக்சிமம் அதுதான் கரெக்ட். ஒரே மாசத்துல 10 கிலோ போடுனேன், 10 கிலோ குறைஞ்சேன், முற்றிலும் தவறான ஒன்று. டாக்டர்களில் கூட அப்படி பண்ணிடக்கூடாது. அது தவறான ஒன்று. அதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். இல்லையே, எனக்கு வந்து நாங்க ஒரு சென்டர்ல என்ன குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே 10 கிலோ, இவரு வெயிட் 10 கிலோ கூடி இருக்காரு யூடியூப்ல, அதை நான் ஃபாலோ பண்ணி நானும் குடிக்கிறேன், குறைஞ்சுக்கிறேன், முடியும். சரியா? முடியல அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அது தவறான ஒன்று. அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே மெட்டபாலிக் வெயிட் எல்லாமே அப்படியே மாறுபடும். உடம்புக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 500 கலோரி அவங்க உடம்புக்கு எக்ஸ்ட்ராவா நாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ போல அவங்க உடம்புக்கு வந்து வெயிட் வைக்கும். அது ரொம்ப கரெக்டா இருக்கும். சரியா? ஒரு 1/2 கிலோ போடும். அது வந்து கரெக்டா இருக்கும். நியூட்ரிசார்ஜ் கெய்னர் இருக்கு. நியூட்ரிசார்ஜ் கெய்னரோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் இதுல 17 மூலிகைகள் இருக்கு. சரியா? இந்த 17 மூலிகைகள் உடம்புக்குள்ள போய் வேலை பார்க்கும் சதவீதம் வேலை பார்க்கும். சோ இதுல சேர்த்துக்க அந்த 17 மூலிகைகள் சொல்றேன், பாருங்களேன். எல்லாமே தெரிஞ்ச பெயர்கள்.
பைன் எடுத்து பைன் மரம்னா இந்த கொடைக்கானல், ஊட்டி, மூணார் இதுல எல்லாம் நம்மளுக்கு மலை பிரதேசத்துல வளரக்கூடிய அந்த பைன் மரம் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த ஓட்டத்தை நல்லா சீரா உண்டாக்கும் அப்படிங்கறதுனால இந்த பைன் மர பட்டையை எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அழகா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள வந்து ஒரு தெம்பு கொடுக்கும், ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால உணர முடியுங்கிறத பைன் மர பட்டைய உள்ள வச்சிருக்காங்க. அஸ்வகந்தா பொடியை உள்ள வச்சிருக்காங்க. இந்த அஸ்வகந்தாலாம் ஒரு சிறந்த ஒரு மூலிகைகள். அஸ்வகந்தான்னு தனியா உங்களுக்கு டேப்லெட் எல்லாமே விக்கிறாங்க தனியா. சரியா? நியூட்ரிசார்ஜ் கெய்னருக்குள்ள ஸ்கூப் இருக்கும். நீங்க ஒரு ஸ்கூப் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கூப் எடுத்துட்டா அந்த ஒரு ஸ்கூப் உங்களுக்கு 20 கிராம். அந்த 20 கிராம் பொடியில உங்களுக்கு எவ்வளவு அஸ்வகந்தா அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1200 மில்லிகிராம் அஸ்வகந்தா இருக்கும். சரியா? இது எவ்வளவு கூட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு டேப்லெட் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, இப்ப அஸ்வகந்தா தனியா டேப்லெட் இருக்கு. அதுல ஒரு டேப்லெட்ல ஹிமாலயால இருந்து நியூட்ரிலைட்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. ஒரு டேப்லெட்ல கொடுக்கக்கூடிய அஸ்வகந்தாவுடைய அளவு 250 மில்லிகிராம் டேப்லெட் அவ்வளவுதான். சரியா? பட் நம்ம நீங்க ஒரு ஸ்கூப் 20 கிராம் பொடியில 1200 மில்லிகிராம் அஸ்வகந்தா இருக்கு. அப்ப எது கூட? சரியா? தனியா அஸ்வகந்தா நிறைய ரூபாய் கொடுத்து வாங்குறதற்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் கெய்னர் எடுக்கும் போது 20 கிராம் பொடியில 1200 மில்லிகிராம் கிடைச்சிருதே. சரியா? சோ அடுத்தபடியாக நாகாவரி அப்படின்னு நம்மளோட இதுக்குள்ள ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, உங்களுடைய உடம்புல ரெடியூஸ் பண்ணுது. அது போக நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இதுக்குள்ள இருக்கிறது வந்து அழகா உங்களுக்கு வந்து அந்த செக்ஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி பயங்கர எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயுர்வேதத்துல இது குயின் ஆஃப் ஹெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது ஆண்டாண்டு காலமாக பண்டைய மனிதர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மூலிகைகள். சரியா? அதையும் இதை வச்சிருக்கோம். கிரேப்ஸ் வச்சிருக்கோம். கிரேப்ஸ் நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார் ஹார்ட் அப்படிங்கிறதுனால இருதயத்திற்கு ரொம்ப உகந்தது கிரேப்ஸ். சோ அதையும் என்ன பண்ணிருக்காங்க, வெயிட் கூடணும் மசில்ஸ் வைக்கணும். பாதாம உள்ள வச்சிருக்கோம். சரியா? பாதாம் வந்து அவ்வளவு நல்லது. பாதாம் உள்ள இருக்கு. ஈச்சம் பழம் வச்சிருக்கோம். ஈச்சம் பழங்கள்ல 7 இனம் பழம் இரும்பு சத்து வாய்ந்தது. உங்களுடைய உடம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈச்சம்பழமும். சரியா? அடுத்தபடியாக இதை பார்த்தீங்கன்னா லோக்சுகர் ட்ரிபிளஸ் தெரபிஸ் சொல்லுவாங்க. குழந்தை வரம் தரும் நெருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உள்ள வச்சிருக்காங்க. பெயரே என்னது அப்படின்னு சொல்லி குழந்தை வரம் தரும் நெருச்சி. இதெல்லாம் எதுக்குங்க உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆல் ரவுண்டரா இல்ல நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ள படிப்படியாக சேர்த்திருக்கோம். சோ ஒன்ஸ் அவங்க எடுக்க நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பா அந்த ஒரு காலேஜ் போற ஸ்டேஜ்ல இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசுங்க அவங்க. சரியா? சோ இதுல குழந்தை வரத்தரம் நெருச்சி. ஏன் சிலர் ஒல்லியா இருக்காங்கன்னா அவங்க சாப்பிடறதே இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. ஒரு கை சாப்பிடுவோம், பசிக்காது. அப்ப பசி தன்மையை கூட்டிடுவோம் அப்படின்னு டைஜஷன் ஏதாச்சும் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அதை கரெக்ட் பண்ணிருக்கோங்கிறதுக்காக ஏலக்காய் உள்ள வச்சு. சரியா? அடுத்தபடியாக இதுல மிளகு, இஞ்சி, திப்பிலி, நெய் இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. எதற்காகனா அவங்களுக்கு மசில்ஸ் உடம்புல வைக்கணுங்கிறதுக்காக. பனானாவை பொடி பண்ணி அந்த வச்சிருக்காங்க. பனானா இஸ் a good source of carbohydrates and minerals. வெயிட் கூடுமான்னு கேட்டீங்கன்னா 100%. ஆப்பிள் உள்ள வச்சிருக்காங்க. சீரகம் வச்சிருக்காங்க பசித்தன்மை. சரியா? இஞ்சி இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா பண்ணும் அப்படிங்கிறது.
இருக்கு, பசித்தன்மையை போக்கும், கொலஸ்ட்ரால தண்ணி. நெல்லிக்காய் உள்ள வச்சிருப்பாங்க, பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், வயசாகிறத கட்டுப்படுத்தி இளமையா காட்டும், விட்டமின் சி இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, நெய் வச்சிருக்காங்க, ஹனி வச்சிருக்காங்க, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். நியூட்ரிசார்ஜ் கெய்னர் எடுக்கும்போது பாருங்க, அழகா ஆகுவாங்க, நல்ல எனர்ஜி பயங்கரமா வரும். எல்லாமே உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள வித்தியாசம் கண்கூடாக நியூட்ரிசார்ஜ் கெய்னர் நியூட்ரிசார்ஜ் கொக்கோடைய சேர்த்து எடுக்கும்போது 200% உங்களுக்கு நல்ல ரிசல்ட். இது வந்து ஒரு கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மசில் மாஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க எடுத்துக்கிட்ட அனைவரும் நியூட்ரிசார்ஜ் கெய்னர் எடுத்த அனைவரும் 100% அவருடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நெருக்கி ஃபார் எக்ஸாம்பிள் 63 கிலோ இருந்தாங்க, 65 கிலோ, அதாவது 66. ஒரு தொடர்ந்து 90 நாட்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஆரோக்கியமா, பயங்கர எனர்ஜி, முன்னாடிய விட இப்ப என்னால 10-15 வேலை கூட சேர்த்து செய்ய முடியுதுன்னு ரிசர்ச் சொல்லி டாக்டர்ஸ் உறுதிப்படுத்தி லேப்ல எல்லாம் செக் பண்ணி சீல் வச்சு சைன் வச்சு சர்டிபிகேட் கொடுத்ததுதான் கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிபிகேட். கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க குடிக்க 15 கிராம் புரோட்டீன் கிடைச்சிருது. ஒரு ஸ்கூப் 20 கிராம் பொடியில 15 கிராம் புரோட்டீன், 1000 மில்லிகிராம் சாத்தாவரி 800 மில்லிகிராம், கோப்ஷுரா பனானா 1200 மில்லிகிராம், அஸ்வகந்தா 1200 மில்லிகிராம் கிடைச்சிடும். வேற எண்டோரா மாஸ் நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டம்பர் நம்ம 15 கிராம் அப்படியே எவ்வளவு கூட அப்படின்னு சொல்லி பாருங்க, 15 கிராம் தான் கூட சேர்த்து மூலிகைகளும் அள்ளி கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப விலை தெளிவா இருக்காங்களா, அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கொடுக்கறதற்கு யோசிக்காங்க, யோசிக்காம கொடுங்க. இதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கெய்னர். டவுட் இருக்கவங்க ஆன்சரி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ரூபாந்திர யாத்திரா பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஆன்சரைஸ் பண்ணுங்க. நம்மளுடைய ரூபாந்திர யாத்திரால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ரூபாந்திர யாத்திரால நியூட்ரிசார்ஜ் வந்து நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இப்போதைக்கு ஹிந்தில தான் இருக்கு, நம்ம இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் இதை சொல்றேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் நம்மளுடைய தமிழ்நாடு நியூட்ரிசார்ஜ் குரூப்ல ஒரு லிங்க் வந்து போட்டுருக்கேன், சரியா? அத நியூட்ரிசார்ஜ் ரெகுலரா பண்ற நீங்கள் ப்ளீஸ் அதுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய இதை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரூபாந்திரா யாத்திரால ஃப்ரீயா டூல் கிட் நியூட்ரிசார்ஜ்ல கொடுக்க போறாங்க. இதை நீங்க அந்த ரூபாந்திரா யாத்திரை நடக்கிற அந்த இதுக்கு நீங்க சீக்கிரம் போய் பண்ணாதான் உங்களுக்கு உண்டு, சரியா? நீங்க சீக்கிரம் போய்க்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த டூல் ஃப்ரீ கிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் ஷாப்புக்கு போயிருக்கேன், சரியா? நியூட்ரிசார்ஜ் ஷாப்புக்கு போய் எனக்கு அது போறான். சோ இப்ப இல்ல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், எல்லாருக்கும் பாருங்களேன், எல்லா லீடர்ஸ்க்கும் நான் அனுப்பி விடுறேன் பிடிஎஃப். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் லிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டேன், அகைன் ஐ ரிப்பீட். அந்த லிங்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருமே லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சரியா? அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஃப்ரீ டூல் கிட்டும் இருக்கு, ஃபர்ஸ்டா போனீங்கன்னா அந்த டூல் கிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ்
ட்ரைனிங். இதுல டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த இதை பத்தி, அதாவது